பிரைஸ் காட். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்கள். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 43 அதிகாரம் வசனம் 3. நான் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் உன் இரட்சகருமாக இருக்கிற உன் தேவனாய கர்த்தர். உன்னை மீட்கும் பொருளாக எகிப்தையும் உனக்கு ஈடாக எத்தியோப்பியாவையும் சேபாவையும் கொடுத்தேன் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தைங்க பார்க்கிறோம். இஸ்ரவேலுக்கு பரிசுத்தராக தேவன் இருக்கிறார். ஒரு மனிதன் பரிசுத்தமாக்குவதற்கு தன்னுடைய முயற்சி அல்ல, தன்னுடைய செயல்பாடு அல்ல, தன்னுடைய காரியங்கள் அல்ல, தன்னுடைய ஜெபம் அல்ல, மாறாக உன்னை பரிசுத்தமாக்குற கர்த்தர் நானே என்று கர்த்தர் சொல்கிறார். ஆக தேவனே பரிசுத்தப்படுத்துகிறவர். தேவனே இஸ்ரவேலை பரிசுத்தப்படுத்தினராக இருக்கிறார். அவர் இஸ்ரவேலுக்கு பரிசுத்தராக இருந்தார். அவர் இஸ்ரவேலை பரிசுத்தப்படுத்தினார். அது மாத்திரமா இரட்சகராக இருந்தார். அவர்களை கர்த்தர் ரட்சித்தார். அவளை கர்த்தர் பரிசுத்தப்படுத்தி அவளை ரட்சித்து அவளை ஏற்றுக்கொண்டார். அவளை மீட்டு கொண்டான்னு பார்க்கிறோம். ஆக மனிதன் ரட்சிக்கப்படுவதற்கு தடையாக இருக்கிறது பாவம். அந்த பாவத்தை ஆண்டவரே மன்னிக்க முடியும், மாற்ற முடியும். எந்த ஒரு மனுஷனும் தன் சொந்த முயற்சினாலே எந்த மனுஷனும் பாவங்களை மன்னிக்க வைக்க முடியாது, பாவங்களை போக்க வைக்க முடியாது. இன்றைக்கி மனிதன் சொந்த முயற்சினாலே பரிசுத்தமாவதற்காக அவன் செயல்படுகிறான். அவன் நடந்து போகிறான், இன்னும் விரதம் இருக்கிறான், பல காரியங்களை செய்கிறான். ஆனால் வேதம் சொல்லுகிறது, உன்னை பரிசுத்தமாகிற கர்த்தர் நானே. அவர் இஸ்ரவேலின் பரிசுத்தரும். இஸ்ரவேலுக்கு பரிசுத்தராக அவர் இருந்தார். அவர் பரிசுத்தமாகிற கர்த்தராக இருந்தார். ஆகவே தான் உன்னை பரிசுத்தமாக்கி உன்னை நான் ரட்சிக்கிறேன், நான் ரட்சிப்பேன் என்று சொல்லுகிறார். உன்னை மீட்கும் பொருளாக எகிப்தை விட்டு வெளியே கொண்டு வந்தேன். உன்னை மீட்கும் பொருளாக எகிப்தில் இருந்த உன்னை நான் மீட்டு கொண்டு வந்தேன், வெளியே கொண்டு வந்தேன். உன்னை மீட்கும் பொருளாக என்னுடைய குமாரனாக இயேசுவை இந்த பூமிக்கு அனுப்பியிருக்கிறேன் என்று சொல்லி தேவன் சொல்வதை பார்க்கிறோம். அதற்கு ஈடாக எத்தியோப்பியா என்பது ஒரு உயர்ந்த அல்லது ஒரு பணக்கார ஒரு இடமாக இருந்துச்சு. ஆகவே உன்னை ஆசீர்வதிக்கும்படியாக எகிப்தை விட்டு நான் வெளியே கொண்டு வருகிறேன். நான் உன்னை வெளியே கொண்டு வந்து இந்த தேசத்திற்கு ஆசீர்வாதமாக இருக்க விரும்புகிறேன். ஒரு இடத்துல நீ உள்ளே இருக்கிற. எகிப்து என்பது ஒரு அடைக்கப்பட்ட இடம். எகிப்து என்பது ஒரு அடிமைத்தனத்தின் இடம். எகிப்து என்பது ஒரு அடிமைத்தனத்தின் வீடாக இருக்கிறது. ஆகவே அந்த வீட்டை விட்டு நீ வெளியே வர வேண்டும். நான் உன்னை பயன்படுத்த விரும்புகிறேன். நான் இந்த தேசத்தை உனக்கு சுற்றி காட்ட விரும்புகிறேன். கானான் தேசம் முழுவதாக உனக்காக நான் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறேன். ஆகவே நீ இந்த கானான் தேசத்தை சுதந்திரத்துக் கொள்ளும்படியாக நான் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறேன். ஆகவே நீ என்னிடம் வா என்று சொல்லி ஆண்டவராகிய தேவன் எகிப்தை விட்டு அவர் மக்களை வெளியே கொண்டு வந்தார். அவர்களை பரிசுத்தப்படுத்தினார். அவர்களை கர்த்தர் ரட்சித்தார். செங்கடல் என்பது ரட்சிப்பு கடலமாக சொல்லப்படுகிறது. அவள் செங்கடலை கடந்து வந்தது. எபிரேயரில் வாசிக்கிறோம், அவள் செங்கடலை கடந்து வந்தது அவர்களுக்கு ரட்சிப்பாக இருக்கிறது. ஆக அவர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. அவர்கள் தேவனை ஆராதிக்கும்படியாக தேவன் அவர்களை தெரிந்து கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே உன்னை வெளியே கொண்டு வந்தது தேசத்தை கொடுக்கும்படியாக, உன்னை வெளியே கொண்டு வந்தது உன்னை ஆசீர்வதிக்கும்படியாக. நான் உன்னை வெளியே கொண்டு வந்தது இந்த தேசத்தின் ரட்சிப்புக்காக நான் உன்னை கொண்டு வந்தேன். ஆகவே நீ இனி எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருக்கிற ஆள் கிடையாது. நீ விடுதலையாக்கப்பட்டவன். நீ விடுதலையாக்கப்பட்டு வெளியே வந்திருக்கிறாய். நீ விடுதலையாக்கப்பட்டு வெளியே வந்து இன்றைக்கு உன்னை கொண்டு நான் பெரிய காரியத்தை செய்யப்போக விரும்புகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகவே மனிதனுக்குள் இருக்கிற பாவமே ஒழிய வேறொன்றும் தேவனிடத்தில் கிட்டி சேர்வதற்கு தடையே கிடையாது. வேறு எந்த தடையும் கிடையாது. ஜாதி, மதம், இனம், கிராமம், பட்டணம், இது எதுவுமே கிடையாது. ஒரே ஒரு தடை, அவன் எப்படிப்பட்ட மனுஷனாக இருந்தாலும் பாவம் என்பது மனுஷன் தேவனிடத்தில் சேரக்கூடாமல் இருக்கிற ஒரு தடையாய் காணப்படுகிறது. ஆக தேவன் அந்த தடைகளெல்லாம் மாற்றி போடுகிறார். தேவன் அந்த தடைகளெல்லாம் எடுத்து போடுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே ரட்சிப்பு தேவனுடையது. அவரே ரட்சிப்பு கொடுக்கிறவர். நம் தேசத்தில் காணப்படுற எல்லா மக்களுக்கும் இருக்கிற பாவ சாபங்களுக்கும் தேவன் ஒருவர் ரட்சகராக இருந்து அவர் வெளியே கொண்டு வர முடியாத கர்த்தர் விரும்புகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே ரட்சிப்பு கொடுக்கிற தேவன், ரட்சிப்பு கொடுக்கிற ஆண்டவர் இந்த தேசத்திலே இருக்கிறதை நான் பார்க்கிறோம். ஆகவே பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் தேவன் ஒருவரே பரிசுத்தமாக்குறதாக இருக்கிறார். ஆகவே பரிசுத்தத்தை ஜனங்கள் நாடுகிற பொழுது இந்த உலகத்திலேயே ஒரே ஒரு மதத்தில் அல்லது ஒரே ஒரு புஸ்தகத்தில் தான் பரிசுத்தம் பரிசுத்தம் என்று திரும்ப 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 எழுதப்பட்டிருக்கிறது. வேறு எங்கேயுமே பரிசுத்தம் கிடையாது. பைபிளில் மட்டும்தான் பரிசுத்தம் என்ற வார்த்தை திரும்ப 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 எழுதப்பட்டிருக்கிறதை நான் பார்க்க முடியும். ஆகவே பரிசுத்தமாகிற கர்த்தரிடத்தில் நம்ம தேசம் திரும்ப வேண்டும். பரிசுத்தமாகிற கர்த்தர் நம்ம பட்டணம் திரும்ப வேண்டும். ஜனங்கள் திரும்ப வேண்டும். அன்றைக்கு மோசே என்ற ரட்சகனை ஆண்டவர் ஏற்படுத்தியிருந்தது போல இன்றைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு பட்டணத்திலும் ஊழியக்காரரை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். விசுவாச மக்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அவர் எல்லாரும் அந்தந்த பகுதிக்கு ரட்சகர்களாக வைத்திருக்கிறார். அவர்களை கொண்டு கர்த்தர் நம்முடைய பட்டணத்திலும் தேசத்திலும் பலத்த காரியம் செய்வதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கான்னு சொல்லி பார்க்கிறோம். ஆகவே பரிசுத்தராகிய தேவனை மக்கள் அறிந்து கொள்ள நம்ம ஜெபிப்போம்.
பரிசுத்தராகிய தேவனிடத்தில் ஜனங்கள் கிட்டி செல்லும்படியாக நாம் ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாம். பரிசுத்த நாளுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். கேட்ட வார்த்தைக்கு நன்றி ஆண்டவரே. எங்கள் தேசத்து மக்கள் எல்லாம் பரிசுத்தமாக்கப்பட்ட ரட்சகரை அறிந்து கொள்ளும்படியாய் கர்த்தர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். உங்களுடைய கரத்தில் தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். யூ வில் பி சக்சீடட்.